வெல்கம் டு RR பேபி சேனல். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் மாமரம் ஒன்று இருந்தது. அங்கிருந்த சுவை மிகுந்த மாம்பழங்களை ருசித்து உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு அப்பாவி குரங்கு. அப்ப அந்த பக்கமாக வந்த முதலைக்கு மாம்பழங்களை கண்டவுடன் நாக்கில் எச்சில் ஊறியது. இதை கண்ட குரங்கு இரக்கப்பட்டு சில மாம்பழங்களை முதலைக்கு கொடுத்தது. மாம்பழங்களை எடுத்துச் சென்ற முதலை அதை தன் மனைவியுடன் சேர்ந்து உண்டது. அந்த மரத்தில் உள்ள குரங்கு இந்த மாம்பழங்களை தினமும் உண்பதாக அதன் மனைவியிடம் கூறியது. இந்த மாம்பழங்கள் இவ்வளவு சுவையாக உள்ளதே, இதையே தினமும் உண்ணும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று கூறி குரங்கை கூட்டி வரச் சொன்னது பெண் முதலை. முதலைக்கு சிறிது குற்ற உணர்வு இருந்தாலும் மனைவி சொல்லை தட்ட முடியவில்லை. என் மனைவி உங்களை விருந்துண்ண அழைத்தாள் என ஏமாற்றி குரங்கை அழைத்துச் சென்றது முதலை. விருந்து என்று சொன்னதும் சற்றும் யோசிக்காமல் ஆவலோடு முதலையுடன் கிளம்பி சென்றது குரங்கு. சிறிது தூரம் சென்றதும் தன் மனைவியின் திட்டத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டது ஆண் முதலை. சுதாரித்த குரங்கு, நண்பரே, என் இதயத்தை மறந்து மரத்தில் வைத்து விட்டேன், நாம் திரும்பிச் சென்று எடுத்து வரலாம் என்று கூறி மரத்தில் தாவி தப்பித்தது புத்திசாலி குரங்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம கனமும் விழிப்புடன் இருந்தால் எதையும் வெல்லலாம்.